ஹலோ எவ்ரிவன். குழந்தைங்களுக்கான இணை உணவு ஸ்டார்ட் பண்ற அணுகுமுறையில உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இந்த வீடியோல அதை நம்ம கிளியர் பண்ணலாம். பொதுவாவே 2 விதமான அணுகுமுறைகள் இருக்கு. ஒன்னு வந்து பியூரி பேஸ்ட், ரெண்டாவது வந்து பேபி லீட் வீனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்ன டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பியூரி பேஸ்ட். இது வந்து நார்மலா காலங்காலமா பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட், ட்ரெடிஷனல் வீனிங் மெத்தட். இதுல நம்ம நார்மலா குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்றப்போ நல்லா மசிச்சு சாஃப்டா ஸ்பூன்ல ஊட்டி விடுற மெத்தட தான் வந்து லைக் பியூரி பேஸ்ட்னு சொல்லுவோம். சோ இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு நம்மளோட நார்மல் இந்த பருப்பு சாதம், அரிசி சாதம், கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து நல்ல செமி சாலிட் கன்சிஸ்டன்சில நல்லா சாஃப்டா மசிச்சு அவங்களுக்கு ஸ்பூன்ல வந்து ஊட்டி விடலாம். சோ குழந்தைய நம்ம நேரா இப்படி உட்கார வச்சு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம். இதனோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எவ்வளவு சாப்பாடு எடுக்கிறாங்க, எவ்வளவு மீத்து வைக்கிறாங்க, சோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா ட்ராக் பண்ண முடியும். இதுல இருக்க ஒரே நெகட்டிவ் என்னன்னா, இதையே நம்ம வந்து ஒரு 2 to 3 months இல்ல 4 months அப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு மென்னு சாப்பிடுற அந்த சீவிங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது மெத்தட் வந்து பேபி லீட் வீனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெஸ்டர்ன் சைட்ல எல்லாம் வந்து இது கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. சோ பேபி ஃபிங்கர் ஸ்லைஸ்ல நம்ம ஃபுட்டை வந்து அவங்க டேபிள் மேலேயே வச்சுட்டு அவங்களையே வந்து சாப்பிட அலோவ் பண்ணுவோம். சோ என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அப்படி வைப்பாங்க, லைக் ஸ்டார்ட் பண்றப்பவே சாலிட் ஸ்டார்ட் பண்றப்பவே சோ ஆப்பிள நல்லா வேக வச்சு தோலை சீவிட்டு நல்லா வேக வச்சு ஈஸியா மேஷபிள் ஆகுற மாதிரி. அண்ட் தென் இட்லி, நம்ம ஊர்ல வந்து இட்லி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா சாஃப்டா ஒரே ஒரு ஸ்லைஸ் இல்ல 2 ஸ்லைஸ். அதே மாதிரி கேரட். சோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் டேபிள் மேலேயே வச்சு பாப்பாவையே அவங்களாவே எடுத்து சாப்பிட அலோவ் பண்றது தான் வந்து பேபி லெட் வீனிங் மெத்தட். சோ இதோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த செல்ஃப் ஃபீடிங் அவங்களாவே சாப்பிடுற அந்த ஹேபிட் வந்து சீக்கிரமாவே வளரும். அண்ட் தென் அதோட சீவிங் ஸ்கில்ஸ், மென்னு சாப்பிடுற அந்த பழக்கமும் வந்து அவங்களுக்கு ஈஸியா டெவலப் ஆகும். மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. சோ அவங்களா எடுத்து வாயில சாப்பிடுறதுனால இந்த குட்டி குட்டி மோட்டார் ஸ்கில்ஸ்மே வந்து லேர்னிங்கோட ஸ்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸிலி டெவலப் ஆகும். இதுல இருக்க நெகட்டிவ் பார்த்தா ஆப்வியஸ்லி குழந்தைங்களுக்கு நம்ம வைக்கிறப்போ அவங்க எல்லாமே இறைச்சி சாப்பிடும், கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும். அண்ட் தென் தேர்ட் இஸ் த மிக்சர் மெத்தட். இதுல வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பியூரி பேஸ்ல ஆரம்பிச்சு கிராஜுவலாவே வந்து பேபி லீட் வீனிங்ல இருக்க அந்த ஃபிங்கர் ஸ்லைஸ் மெத்தடுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். சோ எந்த மெத்தட் வந்து பெர்ஃபெக்ட்? 2 மெத்தடுமே அக்செப்டபிள் தான். உங்களுக்கு எதுல கம்ஃபர்டபுளா இருக்கும், யூ கேன் ட்ரை தட். தேங்க்யூ.